ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வருகிற இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற என்ப நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒரு முறை ஒரு சிறுவன் சுற்றுலாவுக்கு செல்கின்ற நேரத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு யானையை பார்த்தான். உடனடியாக யானையின் பக்கத்தில் நின்ற யானை பாகனிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டான். இந்த யானை கட்டப்பட்டிருக்கிறது, இந்த சிறிய சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த யானை அதை உடைத்து விட்டு வராதா என்ற கேள்வியை அந்த பாகனிடம் கேட்க, இந்த பாகன் சொன்னான், இந்த யானை குட்டியாக இருக்கின்ற பொழுது ஒரு சிறிய சங்கிலியால் அதை கட்டுவோம். அது ஒவ்வொரு நாளும் அந்த சங்கிலியை உடைப்பதற்கு முயற்சி செய்யும். பல நாட்கள் முயற்சி செய்து அந்த சங்கிலியை உடைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்குள் அது மாறிவிடும். அதனுடைய உள்ளத்திற்குள் ஒரு எண்ணம், இந்த சங்கிலியை எங்களால் உடைக்க முடியாது, அது மிகவும் பலத்தால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனநிலைக்குள் இந்த யானை மாறின பிற்பாடு அதே சங்கிலியால் அது சாகும் வரையிலும் அதே இடத்தில் கட்டப்படும். சற்று பெரிய யானையாய் மாறின பின்பு லகுவாக அந்த சங்கிலியை அதால் உடைக்க முடியும். ஆனால் அந்த யானையின் உள்ளத்திற்குள் இந்த சங்கிலி என்னால் உடைக்க முடியாது என்ற எண்ணத்திற்குள் இருப்பதினால் அந்த சங்கிலியை உடைப்பதை அது ஒருபோதும் நினைத்து கூட பார்க்காது, முயற்சியும் செய்யாது. ஆக இந்த யானை ஒரு சாதாரண ஒரு கயிற்றால் கட்டப்பட்டு நிறுத்தி வைத்திருந்தாலும் அந்த கயிறை உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த யானைக்கு வராது. காரணம், மிகவும் பலமான கயிறு என்று நினைக்கின்ற அளவிலே யானையுடைய மனம் மாறியிருக்கும். ஆகவே அது எந்த சூழ்நிலையிலும் அந்த கயிறையோ இல்லை கட்டப்பட்டிருக்கின்ற சங்கிலியோ உடைக்க நினைக்காது என்று பாகன் சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, அது யானைக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலும் அப்படிதான். வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்த உடனே நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு எண்ணம் வரும், இனி என்னால் வெற்றி பெற முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயத்திலே ஒரே ஒரு எண்ணம் தான், இனி என்னால் வெற்றி பெற முடியாது. அந்த ஒரு தோல்வி நம்முடைய வாழ்க்கையின் மொத்த வெற்றியையும் அப்படியே அழித்து விடுகிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய உள்ளம் ஒரே ஒரு சிந்தனைக்குள் வரும், நாம் இனி வெற்றி பெற முடியாது, எப்படி முயற்சி செய்தாலும் எனக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சும் என்ற எண்ணத்திற்குள் நாம் மாறிவிடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையிலே வெற்றி தருகிறவர் ஆண்டவர். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். அதே நேரத்தில் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி தருவதும் தோல்வியை கொடுப்பதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் முயற்சி செய்ய வேண்டும், ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய தோல்வியும் நம்முடைய வெற்றியும் நம்முடைய முயற்சியின்படி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின்படி இருக்கிறதை தவிர இந்த உலகம் நிர்ணயிப்பது அல்ல. நாம் முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும். ஆகவே இந்த காலை நேரத்தில் வெற்றி பெருமளவிலே நம்முடைய முயற்சிகள் மாறட்டும். ஆண்டவர் தருகின்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நீர் கொடுத்த தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உடைய கரங்களை தருகிறோம். நாங்கள் தோல்வி அடைந்தவர்களாய் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் தருகின்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் முயற்சி செய்யவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுடைய முயற்சி அல்ல, நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தின்படி நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் எங்களை கிருபை செய்வீராக. தோல்விகளை கண்டு நாங்கள் துவண்டு போகாதபடி நீர் தருகின்ற வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால உம்முடைய கரங்களை தருகிறோம். காலை முதல் இரவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். கடைசி வரையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.